ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிரியாணி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பீஃபா மட்டனானே தெரியாத அளவுக்கு பீஃப் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் பிரியாணி வந்து பஞ்சு பஞ்சாக உதிரி உதிரியாக சூப்பராக வரும். இப்போ 2 டம்ளர் அரிசி, அதாவது 500 கிராம் அரிசி. என்னோட ஒரு டம்ளர் பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் இருக்கும். ஸோ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு டம்ளருக்கு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் 6லேருந்து 7 பல்லு குண்டு குண்டு பூண்டு தேவைப்படும். ஸோ 2 டம்ளருக்கு தேவையான இஞ்சி பூண்டு ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம தண்ணி தெளித்து இதை விழுதா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு டம்ளருக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி. ஸோ அதனால 2 பெரிய வெங்காயமும் 2 நல்ல பெரிய பழுத்த தக்காளியும் எடுத்து வச்சாச்சு. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா மீடியம் காரமான நீல நீல மிளகாய்கள் கிடைச்சது அப்படின்னா ஒரு டம்ளருக்கு தாராளமாக 2 மிளகாய் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது குட்டியாக கூர்மையான நுனியுள்ள காரமான மிளகாய். அதனால நான் 3 சின்ன மிளகாய் தான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம பீஃபோட குவான்டிட்டி. இப்போ நம்ம 2 டம்ளர், அதாவது 500 கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம் அப்படின்னா பீஃப் வந்து மட்டன் மாதிரியே தாங்க. அப்படியே ஈக்குவல் அமௌண்ட் இல்லை அதுக்கு மேலே நம்ம போடலாம். இதில் 600 கிராம் அளவுக்கு பீஃப் இருக்கு. இப்போ இதை எல்லாத்தையுமே 1லேருந்து 1.25 இன்ச்சு சைஸ் தாங்க இருக்கணும். அதுக்கு மேலே பெருசாக இருக்கக்கூடாது பீசஸ். நல்லா மஞ்சத்தூளும் லெமனும் போட்டு கழுவி எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம இஞ்சி பூண்டு விழுத அரைச்சிக்கலாம். ஏன்னா அது வந்து நமக்கு கறி மேரினேட் பண்ணவும் தேவைப்படும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக தண்ணி தெளித்து அது கூட சேர்த்து ஒரு 4-5 புதினாவும் 2-3 கொத்தமல்லி தலையும் சேர்த்து அதில் அரைக்கணும். அரைக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதில் கரம் மசாலா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இந்த இஞ்சி பூண்டு விழுதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நம்ம கறி மேரினேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ மேரினேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா கழுவி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச அந்த பீஃப் துண்டுகள், அதுக்கப்புறமேட்டு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல திக்கான தயிர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, இந்த கறிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் காரத்தன்மைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த பீஃபை வந்து ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் மேரினேட் பண்ண விட்டுருங்க. இப்போ இதை நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸை பற்றி பார்த்துடலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு பட்டை 2 இன்ச் அளவுக்கு 2 துண்டு பட்டை, அரை ஜாதிக்காய், 5 ஏலக்காவும் 7 லவங்கமும் எடுத்திருக்கேன். எப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 ஏலக்காவும் 1 டம்ளர் அரிசிக்கு 3 லவங்கமும் கணக்கு போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம நட்சத்திர மூக்கு, அப்புறம் முக்கியமாக மராத்தி மூக்கு 2 குட்டியாக சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே உங்ககிட்ட அந்த ஜாதி பத்ரி பூ இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய பூ சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். ஒரு உலக்குக்கு 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள். அதனால நான் ஒரு 2.25 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமேட்டு ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழத்தில் ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் நமக்கு தேவை. ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல புதினா தேவை. அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தேவை. இப்போ முதல்ல நம்ம கறியை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த அந்த கறி துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். பொதுவாகவே பீஃப் வந்து ஓரளவுக்கு நம்ம கிண்டி விட அதிலிருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். இது கூட சேர்த்து ஒரு அரை தக்காளி கூட நம்ம சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி விட்டதுக்கு மேலே இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து இதில் நான் வந்து விசில் கொடுத்து வேக வைக்க போகிறேன். இப்போ இந்த மாதிரி பீசஸ் நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பீஸ் நல்லா பஞ்சா வேகணும் அப்படின்னா பீஃப் வந்து மினிமம் நீங்கள் முதல் விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டு மீடியம்க்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு 20 விசில் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. அப்போ தான் பீஃப் ஓரளவுக்கு நல்லா பஞ்சா வேகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வெறும் தம் ப்ராசஸில் தான் மெயின்லி குக் பண்ண போகிறோன்றதுனால இப்போவே பீஃபை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு பீஃப் இந்த அளவுக்கு குக் ஆயிருக்கு. நம்ம பீசஸை மட்டும் தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை பிரியாணி குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம குக்கர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் எண்ணெயும் நெய்யும் நம்ம சேர்க்கணும். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு 200 கிராம் அரிசிக்கு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். நெய் வந்து 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கணும். அதனால 10 டீஸ்பூன் எண்ணெய், 5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இதில் சேர்த்துருக்கேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தாளிதம் பொருட்களை இதில் சேர்த்துடலாம். தாளிதம் பொருட்களை இதில் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமேட்டே நம்ம நீளமாக அரிஞ்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம்.
இந்த மாதிரி சேர்க்கும்போது எண்ணெயில புதினா கொத்தமல்லி ரொம்ப முருகிடாது. இப்போ எல்லா இன்கிரியன்ஸும் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் நல்ல கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுதை இதுல சேர்த்துடலாம். நல்லா வதக்கி கொடுங்க. மீடியமுக்கும் கொஞ்சம் சிம் பண்ணிக்கிட்டா கூட போதும். நமக்கு இஞ்சி பூண்டு அடி பிடிச்சிடக்கூடாது. அதே நேரத்துல அந்த பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு பச்சை மிளகாய், இதுக்கு எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமேட்டு கரம் மசாலா இதுல சேர்த்துடலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்க அப்படின்னா முழுசாவே போட்டுடலாங்க. ப்ரெஷர் குக் பண்றதுனால நம்ம கீரல் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதையும் நல்லா ஒரு சேர வதக்கிடுங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி இந்த மாதிரி பொடியா நறுக்கியும் போடலாம், இல்லை நீல நீளமா அரிஞ்சும் போடலாம். இது கூட இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும், நம்ம சாதத்துக்கு தேவையான 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் இதுல நம்ம சேர்த்துடலாம். ஒரு உலக்கு சாதத்துக்கு 1 டீஸ்பூன் உப்பு. நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி, நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிருந்த கறி துண்டுகளை இதுல நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த பீஃபை சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு இந்த பீஃப் நல்லா கோட்டார அளவுக்கு வதக்கி கொடுங்க. எந்த அளவுக்கு வதக்கி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம இதுல இருக்கிற ஈரத்தன்மை எல்லாமே போற அளவுக்கு நமக்கு வதக்கணும். அப்பதான் நம்ம தண்ணியோட குவான்டிட்டி கரெக்டா நம்ம சேர்க்க முடியும். மூடி போட்டு நல்லா வேக விட்டு கூட வதக்குங்க. ஓரளவுக்கு எல்லா தண்ணியும் வத்துற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணுங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதுல பார்த்தா நம்மளுடைய மசாலா எல்லாம் நல்லா வெந்து கொடுத்துருக்கோம். அதே நேரத்துல நம்ம கிரேவி கறி எல்லாம் ஓரளவுக்கு ஒத்தாப்புல ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கும். இப்போ நம்ம அரிசி இதுல சேர்த்துடலாம். அரிசி பாத்தீங்க அப்படின்னா இதை 1/2 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சிருக்கேன். ஊற வைக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா லேசான சூடு, ரொம்ப கம்மியான சூடான தண்ணி. அதுல ஒரு தடவை இந்த பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி அலசிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த லேசான சூடு தண்ணியில இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு மேல கண்டிப்பா அரிசி ஊற வேண்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நல்ல பெரிய ஸ்ட்ரெயினர்ல ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்பயும் போல அரிசியை இந்த மிக்சர்ல சேர்த்து ஓரளவுக்கு அந்த கிரேவியும் அரிசியும் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 20லேருந்து 30 செகண்ட் இந்த மாதிரி செட் ஆக விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சாதம் குழையாம ஒன்னோட ஒன்று ஒட்டாம உதிரி உதிரியா வரும். அதுக்கப்புறமேட்டு நம்ம தேவையான தண்ணியை மெஷர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம கறி வேக வச்ச தண்ணி. இதையும் சேர்த்து தான் நம்ம கணக்குல இன்க்ளூட் பண்ணிக்கணும். 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, அதனால 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ நான் 2.5 டம்ளர் அரிசி வச்சிருக்கிறதுனால எனக்கு 3.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவை. அதில் நான் ஒரு 1/2 டம்ளர் கழிச்சிடுறேங்க. ஏன்னா இந்த தக்காளியோட ஈரத்தன்மை, கறியோட ஈரத்தன்மை இதெல்லாம் இருக்கிறதுனால நான் வெறும் 3.25 டம்ளர் மட்டும் இதில் தண்ணி சேர்க்குறேன். கறி வேக வச்ச தண்ணிக்கு மீறி எவ்வளோ தேவையோ அதை நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான தண்ணியை இதில் நம்ம சேர்த்தாச்சு. இதை நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா, அதோட சாறை இதில் புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ குக்கரில் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தண்ணி எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே சாதம் வந்துடும். ஒரே ஒரு கிளறு எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டு சாதம் உடஞ்சிடாம இந்த அளவுக்கு நம்ம கிளறணும்னு வந்துடுங்க. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் இன்னொரு 10 நிமிஷம் நம்ம வைக்க போகிறோம். அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நேரம் எடுத்து இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் அடியில் சூடு பண்ணி நல்லா சிம் பண்ணி நம்ம குக்கரை அது மேலே வச்சிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருந்தது, அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாகவே சிம்மில் இந்த மாதிரி தான் தம்மில் இருக்க போகுது. இந்த அளவுக்கு சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணும்போது நம்ம அரிசி நீல நீளமாக உதிரி உதிரியாக வரும். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் கண்டிப்பாக இதுக்கு தம் தேவைப்படுங்க. அப்போது அரிசி நீங்கள் ஒவ்வொரு தடவை இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதும் நடுவில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஓரளவுக்கு நல்லா நீளமாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக மாற ஆரம்பிக்கும். இப்போ நான் மொத்தமாக 40 நிமிஷம் அளவுக்கு தம் வச்சுருந்தேங்க. இப்போது தம் எல்லாம் முடிஞ்சுது. இப்போ நம்ம தோசைக்கல்லில் இருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி எவ்வளோ நீளமாக எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? எப்பயுமே பிரியாணி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதை ஒரு நல்ல பெரிய அகலமான பாத்திரத்துக்கோ இல்லை அப்படின்னா அகலமான ஒரு ஹாட் பேக்குக்கோ இதை மாற்றிடுறது ரொம்ப நல்லது. அப்போது சாதம் இன்னும் உதிரி உதிரியாக இன்னும் சூப்பரான கன்சிஸ்டன்சியில் சாப்பிடும்போது இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான பீஃப் பிரியாணி வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
இப்ப இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா, சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடுற அளவுக்கு நல்ல மீடியமான ஸ்பைசினஸ்ல இருக்கும். உங்களுக்கு இன்னும் ஸ்பைசியா இந்த பிரியாணிய நீங்க மாத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 2ல இருந்து 3 பச்சை மிளகாய் இன்னும் நம்ம அடிஷ்னலா இதுல சேர்த்தா, இன்னும் ஸ்பைசியான பிரியாணி தயார். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க் யூ.